ஹாய் guys, நம்ம இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேவா, ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட் ஆஃப் எலக்ட்ரான். இதோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டெரிவேஷன். ஓகேவா, ஸோ கண்டிப்பா ஒரு 5 மார்க்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது ஈஸியா எப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஆக்சுவலி முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம்னா போர்ஸ் ஆட்டம் மாடல் பார்த்தோம் இல்லையா? போர்ஸ் ஆட்டம் மாடல் என்ன பண்ணாங்கன்னா ஆட்டமோட ஸ்டெபிலிட்டி பத்தி பேசினாங்க இல்லையா? ஸோ ஆட்டம் வந்து எப்படி ஸ்டேபிளா இருக்கும், லைக் எப்படின்னா ஒரு ஆட்டம்குள்ள ஒரு நியூக்ளியஸ் இருக்குன்னா சுத்தி கே செல், எல் செல், எம் செல், என் செல்லா இருக்கும். அந்த கேஸ்ல இருக்க எலக்ட்ரான் வந்து அதுலயே தான் சுத்தி இருக்கும், ஸ்டேஷனரி இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ வந்து இன்கேஸ் அது ஒரு எனர்ஜி கெயின் பண்ணிச்சுன்னா அது வந்து நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டேட்டுக்கு போகும். ஹையர் ஸ்டேட் வந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணுச்சுன்னா லோவர் ஸ்டேட்டுக்கு வரும். ஸோ இதான் பார்த்தோம். இந்த ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் தான் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ இதோட டெரிவேஷன் பார்ப்போம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு முன்னாடி நீங்க பாருங்க, டயக்ராம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆட்டம். சரிங்களா? இல்ல நியூக்ளியஸ் உள்ள இருக்கா, எலக்ட்ரான் வந்து ஒரு ஸ்டேஷனரி ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும். கரெக்டா இல்லைங்களா? ஸோ இப்போ இங்க என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த நியூக்ளியஸ் இருக்கா, ஸோ நியூக்ளியஸ் வந்து எப்பவும் பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும். கரெக்டா இல்லையா? ஸோ அப்போ பிளஸ் இசட்இன்னு எடுத்துக்கிறாங்க நியூக்ளியஸ். ஓகேவா? சுத்தி ரிவால்வ் ஆகிற எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ், ஸோ மைனஸ் இன்னு எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த சார்ஜ் நெகட்டிவா இருக்கும், இந்த சார்ஜ் பாசிட்டிவா இருக்கும். ஸோ எப்பயுமே கண்டிப்பா இந்த நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரானுக்கும் ஒரு கூலும்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். சரிங்களா? அட்ராக்ஷன் இருக்கிறதுனால தான் இந்த எலக்ட்ரான் வந்து இந்த நியூக்ளியஸ் சுத்தி ரிவால்வ் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா, கிளியரா? சரி, இப்போ இதை தாண்டி என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ் இருக்கும். சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ் எதுக்காகனா, ஸோ அகைன் ஸோ இப்போ இந்த இது வந்து இந்த ரவுண்ட்ஸ் இதுலயே இந்த ஆர்பிட்லேயே சுத்திட்டே இருக்கும் இல்லையா? சர்க்குலர் ஆர்பிட் சுத்திட்டே இருக்குன்னா கண்டிப்பா சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ் வேணும். சரிங்களா? ஸோ அப்போ இங்க என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து கூலும்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், இன்னொன்னு வந்து சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ டெரிவேஷன் போகலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, இசட் அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஆட்டம். நம்ம இப்போ என்ன ஆட்டம் எடுக்க போறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் இருக்குன்னா ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் என்னது 1. சரிங்களா? ஸோ இப்போ அதை இசட் எடுத்துக்க போறோம். சார்ஜ் ஆஃப் நியூக்ளியஸ் நம்ம டயக்ராம் பார்த்தோம் இல்லையா? அதுக்கு சென்டர்ல நியூக்ளியஸ் இருந்துச்சா? ஸோ அதோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா பிளஸ் இசட்இ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸ் சுத்தி ரிவால்வ் ஆயிட்டு இருந்துச்சு இல்லையா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் இன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, அந்த டயக்ராம்ல வந்து இந்த நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரானுக்கும் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்னு வந்து கூலும்ஸ் தான். கூலும்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ அது என்ன ஒரு கூலும் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 1/4πε0 Q1 Q2 by R² தான் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன நம்மளுக்கு கூலும்ஸ் ஃபோர்ஸ் படி 1/4πε0 Q1 Q2 by R². இந்த Q1ங்கிறது நியூக்ளியஸோட சார்ஜ், ஈங்கிறது எலக்ட்ரானோட சார்ஜ் பை Rn². சரிங்களா? ஸோ அப்போ இன்டூ R கேப். R கேப் வந்து டைரக்ஷன் வெக்டர். சரிங்களா? R கேப் ஆயிடுச்சு. இப்போ இந்த பிளஸ் இன்டூ மைனஸ் பண்ணும்போது மைனஸ் முன்னாடி வந்துருது. 1/4πε0 இசட் இ இன்டூ இ வந்து E² ஆயிடும். சரிங்களா? கீழே வந்து Rn² அப்படியே இருக்கும், R கேப். ஓகேங்களா? ஃபைன். இப்போ சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஓகே, சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ் என்ன ஆகும்னா சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு mv²/r. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு நோன் ஃபார்முலாஸ். ஓகேங்களா? ஸோ mv²/r. mங்கிறது மாஸ், vங்கிறது வெலாசிட்டி, rங்கிறது ரேடியஸ். இப்போ நம்மளுக்கு ரெண்டு ஃபோர்ஸுமே தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா ரெண்டு ஃபோர்ஸும் பார்த்தீங்கன்னா ஈக்குவேட் பண்ண போறோம். ஓகேவா? F கூலும் ஈக்குவல் டு F சென்ட்ரிபெடல். மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் ஈக்குவல். அதனால மாடுலஸ் யூஸ் பண்றோம். ஸோ மாடுலஸ் யூஸ் பண்ணா எல்லா வேல்யூஸும் பாசிட்டிவா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பார்த்தோம், கூலும் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து 1/4πε0 into ZE²/Rn² பார்த்தோம். கரெக்டா இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரிபெடலுக்கு வந்து mv²/Rn பார்த்தோம். ஸோ ரெண்டுமே எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போறேன், ஃபர்ஸ்ட் ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட் ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கும். கரெக்டா இல்லையா? ஸோ இப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்கணும், Rn வேல்யூ தேவை. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இதுல இருந்து Rn மட்டும் ஒரு செட் கொண்டு வர போறோம். சோ இங்க இருக்க Rn அப்படியே இந்த செட் கிராஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா இது மேல வருது இல்லையா? சோ இந்த ஹோல் டேர்ம் அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகி இந்த பக்கம் போகுது. அப்ப என்ன ஆகும், Rn மட்டும் இங்க வந்துருச்சு ஈக்குவல் டு இங்க ஆல்ரெடி mvn² இங்க இருக்கு. கரெக்ட்டா? சோ அப்போ இங்க கீழ இருக்கிற வேல்யூ 4πε0 into Rn² வந்து மேல வந்துருது. இங்க 4πε0 into Rn². ஓகேங்களா? இப்போ கீழ என்ன வரும், இந்த டேர்ம் தான் கீழ வரும், ZE². ஓகேவா? புரிஞ்சா? சோ இப்போ இங்க என்ன நடக்குது பாருங்களேன், mv²r² இருக்கு. ஓகேவா? நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ஆக்சுவலி ஆங்குலர் மொமெண்டம் ஒன்னு இருக்கு. ஏன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த ஆர்பிட்டை சுத்தி இருக்குங்களா, சுத்தமா ஒரு ஆங்கிள் இருக்கும். ஓகேவா? அப்போ இது ஆங்குலர் மொமெண்டம் சொல்லலாம். இப்போ ஆங்குலர் மொமெண்டோட ஃபார்முலா, ஜெனரல் ஃபார்முலா என்னது, L is equal to mvr. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு, mv²r² இருக்கு. அப்ப எம்முக்கு மட்டும் ஸ்கொயர் கொண்டு வந்துட்டா இதை ஃபுல்லா L² எழுதிக்கலாமா நம்ம? சோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளே மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை m போட போறோம். சரிங்களா? சோ அப்ப மல்டிப்ளை பண்ணலாம், மேல மல்டிப்ளை பண்ண இந்த m வந்து உள்ள இங்க வந்து m into m². சரிங்களா? இந்த v² அப்படியே இருக்கும், Rn² அப்படியே இருக்கு, 4πε0 அப்படியே இருக்கு. இந்த m வந்து டினாமினேட்டர்ல மல்டிப்ளை ஆகும்போது ZmE² ஆகுது. புரிஞ்சா இந்த ஸ்டெப் உங்களுக்கு? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ இந்த 4πε0 அப்படின்னு நான் எழுதிட்டேன்.
சரிங்களா? இப்போ இந்த MVR இருக்கா, எல்லாத்தையுமே ஸ்கொயர் இருக்கா, இதை ஹோல் ஸ்கொயரா மாத்திக்கலாம் நம்ம. அப்ப MVNRN the whole square. சரிங்களா? சோ இப்போ ஃபுல்லா மாத்தாச்சு. இப்போ MVNRN அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தெரியும், Lங்கிற வேல்யூ தெரியும். சரிங்களா? இப்போ நம்ம போர்ட்ஸ்ல என்ன படிச்சோம், H bar ஒன்னு படிச்சோம் இல்லைங்களா, H bar = H/2π படிச்சோமா. சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா இந்த MVRN க்கு பதிலா இந்த L சப்ஸ்டிட்யூட் பண்ணா L ஸ்கொயரா மாறிடும். அகைன் இந்த L க்கு பதிலா நம்ம என்ன பண்ணிக்கலாம், NH bar the whole square சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன ஆகும் பாருங்க. சோ Rn is equal to 4π இருந்துச்சு, MVRN the whole square divided by ZME square. இந்த போன ஸ்டெப்ல பார்த்தோம். இப்போ இதுக்கு என்ன பண்ண போறாங்க, MVR the whole square எடுத்துட்டேன். MVR என்னது L. சோ L க்கு பதிலா இன்னொரு வேல்யூ என்ன எடுத்துட்டேன், NH bar. சோ அப்ப இந்த இடத்துல NH bar நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். புரிஞ்சா? ஓகே. இப்போ NH bar, இந்த H bar ஓட வேல்யூ மட்டும் நமக்கு என்னது, H/2π. சோ அப்ப இந்த H bar ஓட வேல்யூ நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சோ 4π divided by ZME square into n இருக்கு, n போட்டேன். H bar பதிலா H/2π ஓட வேல்யூ நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஓகேங்களா? H/2π the whole square ஆயிடுச்சு. கிளியர்? இப்போ 4π அப்படியே எழுதிக்கலாம். இதை ஸ்கொயர் பண்ணும்போது n ஸ்கொயர் h ஸ்கொயர் 2 ஸ்கொயர் வந்து 4 ஆயிரும், பை ஸ்கொயர் வந்து பை ஸ்கொயர் ஆயிரும். ஓகேங்களா? சோ அப்ப இது டோட்டலா எழுதிக்கலாமா. சோ 4π n ஸ்கொயர் h ஸ்கொயர் டிவைட் பை ZME ஸ்கொயர் 4π ஸ்கொயர். சோ அப்ப இந்த 4 இந்த 4 கேன்சல் ஆயிரும், இந்த பையும் இந்த ஸ்கொயர் டேர்ம் கேன்சல் ஆயிரும். சோ பேலன்ஸ் இருக்க டேர்ம் மட்டும் எழுதி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாமா. சோ n ஸ்கொயர் h ஸ்கொயர் into n ஸ்கொயர், n ஸ்கொயர் வெளியே போடுங்க, the whole divide by pi ME ஸ்கொயர். சோ pi ME ஸ்கொயர் பேலன்ஸ் என்ன இருக்கு, Z மட்டும் தான் இருக்கு. சோ அப்ப இது இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். எதுக்காகனா இந்த டோட்டல் வேல்யூ இருக்கு இல்லீங்களா, E0 that is epsilon h square divided by pi ME square. இது வந்து A0 நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, Rn is equal to அந்த சென்டர்ல இருக்க டேர்ம் மட்டும் A0 எடுத்துக்கலாம். A0 is equal to epsilon h square divided by pi ME square. பேலன்ஸ் n square h z வந்து அப்படியே இருக்கும். சரிங்களா? ஓகே ஃபைன். இப்போ இதுல நோன் வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். epsilon பெர்மிட்டிவிட்டி வேல்யூ, h Planck's constant, pi வந்து நமக்கு தெரியும் 3.14, இது மாஸ், இது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். சரிங்களா? சோ இது எல்லா நோன் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணாம நமக்கு என்ன ஆயிரும்னா A0 வேல்யூ 0.529 ஆம்ஸ்ட்ராங் கிடைக்குது. சரிங்களா? சோ அப்ப இதுதான் A0 வேல்யூ. சோ அப்ப இது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 1 போர்க்கு வந்து 0.53 ஆம்ஸ்ட்ராங் வேல்யூ இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இப்போ நமக்கு Rn தான் நமக்கு தேவை இல்லீங்களா. சோ அப்ப Z, நான் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ஆட்டம் எடுக்கணும்னு வெச்சுக்கோங்க. ஹைட்ரஜன் ஆட்டம் அட்டாமிக் நம்பர் என்னது 1. சோ இந்த 1 நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா என்ன ஆயிரும், Rn is equal to A0 n ஸ்கொயர்மா. சோ அதான் Rn equal to A0 n ஸ்கொயர் இங்க போட்டுருக்காங்க. சரிங்களா? சோ அப்ப இதுதான் ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட்டல் ஆஃப் எலக்ட்ரான். புரிஞ்சுங்களா? சோ இத டெரிவேஷன் ரொம்ப சிம்பிள் இவ்வளவுதான் இருக்கும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ ஆர்பிட்டல்ஸ் வந்து ஒன்னொன்னா ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல்னா லோவர் லெவல் இருக்கும், அப்புறம் n = 2 n = 3 n = 4 போயிட்டே இருக்கு இல்லையா. சோ n = 1 ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்தீங்கன்னா 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம், R1 = A0 மட்டும் வரும். சோ A0 ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியுமா, 0.53 ஆம்ஸ்ட்ராங். சோ அப்ப R1 = 0.53 ஆம்ஸ்ட்ராங். சரிங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ஆர்பிட் போகும்போது n = 2 இல்லைங்களா. சோ n = 2 இருக்கும்போது சோ அப்போ இங்க வந்து என்ன ஆகும், A0 × 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் வந்து 4. சோ அப்போ R2 = 4A0. சரிங்களா? A0 வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா, 0.53. சோ மல்டிப்ளை பண்ணும்போது 2.116 ஆயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் n = 3 போடும்போது R3 ஓட வேல்யூ 4.761. சோ இப்போ இதுல ஒரு நோட் பண்ணீங்கன்னா ரேடியஸ் 1 வந்து 0.5, ரேடியஸ் 2 பாருங்க 2.1, நெக்ஸ்ட் ரேடியஸ் 4.3. அப்ப என்ன ஆகுது, ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ரேடியஸ் என்ன ஆயிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ இந்த லெவல்ஸ் ஓகே. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஃபார்முலா வச்சு என்ன சொல்லலாம், R is equal to A0 n square படிச்சோமா. கரெக்டா? A0 ஃபுல்லா கான்ஸ்டன்ட் வேல்யூ இல்லீங்களா. அப்போ R is directly proportional to n square சொல்லாமா இல்லீங்களா. சோ அப்போ ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக சப் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இல்ல சப் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆக ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும் சொல்லிடலாம். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நமக்கு போர்ஸ் ஆங்குலர் மொமெண்டம் L is equal என்ன எடுத்தோம், முன்னாடி MVR எடுத்தோம் இல்லீங்களா. சோ MVNRN. ஓகேங்களா? நமக்கு இந்த Rn ஓட வேல்யூ என்ன தெரியும், நமக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதுல A0 n square தெரியும். சோ இந்த Rn பதிலா that is A ஓகே, இந்த Rn க்கு பதிலா இந்த A0 n square சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப என்ன ஆயிரும், MVNRN பதிலா A0 n square. சரிங்களா? இப்போ இந்த n ஓட வேல்யூ நமக்கு இன்னொரு என்ன தெரியும், NH/2π. அப்ப இந்த n இந்த n கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு Vn கண்டுபிடிச்சலாம், that is velocity of electron கண்டுபிடிச்சலாம். இப்போ Vn மட்டும் ஒரு சைடு வச்சுக்கலாம், இந்த பேலன்ஸ் இங்க M A0 n இருக்கா, அதை கீழே கொண்டு வந்துடலாமோ. சோ அப்போ M A0 and 2π கீழே வந்துரும், மேல இருக்கிற h அப்படியே இருக்கும். சரிங்களா? ஓகேவா? சோ அப்போ Vn is equal to h. சோ Vn இங்க இருக்கு, சோ அப்ப h இந்த பக்கம் இருக்கு, இந்த M A0 to n வேல்யூ மட்டும் கீழே கொண்டு வந்துடுறீங்க. சோ அப்ப கொண்டு வந்து என்ன ஆயிரும், 2π M A0 n வந்துருது. சோ அப்ப இந்த 1/n மட்டும் காமன் வச்சிட்டீங்கன்னா h வந்து Planck's constant, அகைன் இது மாஸ் A0 வேல்யூ நமக்கு தெரியும் இல்லீங்களா. சோ அப்ப இதெல்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். அப்ப Vn is proportional to 1/n எழுதிக்கலாம். சோ அப்ப Vn is proportional to 1/n தான் velocity of electron derivation. ஓகேவா? ரொம்ப சிம்பிளான டெரிவேஷன். ஓகேங்களா? இப்போ இங்க இருந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ Vn னா வெலாசிட்டியா. So velocity of electrons வந்து என்னது 1/n. n ங்கிறது நமக்கு என்னமா, இங்க ஒரு செல்ஸ் இல்லையா, n = 1 n = n, அதான் பிரின்சிபல் பாயிண்ட்
குவாண்டம் நம்பர் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த கிராஃப்ல பாருங்க b is inversely proportional to n சொல்றாங்க சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம்? n வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா n வந்து லோவர் ஸ்டேட்ல இருந்தா வெலாசிட்டி வந்து ரொம்ப மேக்ஸிமமா இருக்கும். ஓகேங்களா? n வந்து லோவர் ஸ்டேட் இருந்தா வெலாசிட்டி மேக்ஸிமம் இருக்கும். இன்கேஸ் n வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போக போக வெலாசிட்டி நேரம் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா? ஸோ இதான் இந்த டயக்ராம்ல ரிசல்ட்ஸா கொடுக்குறாங்க சரிங்களா? ஸோ இதான் வந்து ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட் ஆஃப் எலக்ட்ரான்ஸோட டெரிவேஷன். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இதோட டெரிவேஷன்ஸ் வந்து நாங்க பிடிஎஃப் கொடுத்துருக்கோம், லிங்க்ல கொடுத்துருக்கோம், அதையும் போய் பாருங்க. ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சாலோ ஸோ இல்லை வேற கமெண்ட்ஸ் இருந்துச்சா கண்டிப்பா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.